தமிழ்நாட்டில் இந்து சமய கடவுள்களில் தமிழ் கடவுளான முருகப் பெருமானுக்கு சிறப்பானவையாக கொள்ளப்படும் 6 கோயில்கள் ஒவ்வொன்றும் அவருடைய படைவீடு எனப்படுகின்றது. இந்த 6 இடங்களும் ஒருமித்து அறுபடை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன. 6 படை வீடுகளில் முதலாவது படைவீடு திருப்பரங்குன்றம், மதுரை மாவட்டம். முருகனின் 6 படை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஆகும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரைக்கு தென்மேற்கில் ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர் அல்லது திருச்சிரலைவாய், தூத்துக்குடி மாவட்டம். திருச்செந்தூரில் முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இவ்விடத்தில் முருகன் சூரபத்மனை அழைத்ததாக கந்த புராணம் கூறுகிறது. மூன்றாம் படைவீடு திருவாவினன்குடி என்ற பழனி, திண்டுக்கல் மாவட்டம். பழனி முருகனின் 3ஆம் படை வீடாகும். நார்வர் சிவனுக்கு அளித்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் முருகர் கோபம் கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டு இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது. நான்காவது படைவீடு திருவேரகம் என்ற சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில், தஞ்சாவூர் மாவட்டம். சுவாமிமலை முருகனின் 4வது படைவீடு ஆகும். இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முருகன் தனது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியதால் இங்கு குடிகொண்டுள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என பெயராயிற்று. ஐந்தாம் படைவீடு திருத்தணி அல்லது குன்றுதோராடல், திருவள்ளூர் மாவட்டம். திருத்தணி முருகனின் 5ஆம் படைவீடு ஆகும். இவ்விடத்தின் மலையின் வள்ளியை முருகன் திருமணம் செய்து கொண்ட தலமாகும். திருத்தணி குன்றின் மீது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தணி முருகன் கோயில் உள்ளது. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமிது. முத்துச்சாமி தீட்சிதராலும் பாடப்பட்ட தலம். இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பர். முருகனின் 6ஆம் படைவீடு பழமுதிர் சோலை, மதுரை மாவட்டம். பழமுதிர் சோலை முருகனின் 6ஆம் படைவீடாகும். முருகப்பெருமான் சிறுவனாய் வந்து ஆவையாரை சோதித்தது இங்குதானென நம்பப்படும் இடம். இங்குள்ள முருகன் கோயில் விஷ்ணு கோயிலான அழகர் கோவில் மலை மீது அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார்.